அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராஃப் பார்க்க போகிறோம். பயிற்சி 3.15 3ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எல்லாமே கிராஃபில் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் இது வந்து மாடல் ஒரு 10 கிராஃப் இருக்குது. 10 கிராஃப் நம்ம தெரிஞ்சிருந்தால் நல்லது. ஓகே, எது வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து 8 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பார்க்கலாமா? பாருங்கள், y = 1/2x, அதாவது எக்ஸில் பாதி வந்து y அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக பாருங்கள், எக்ஸில் பாதி வந்துட்டு ஒய், எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன கொடுக்குறோமோ அதில் பாதி தான் ஒய்யோட மதிப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ் = 1/2x, சரி, ஒய் = 1/2x என்ற நேரிய சமன்பாட்டின் சார்பின் வரைபடம் வரைக. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. மேலும் x = 9 எனில் ஒய்யை காண்க. கேக்குதுங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்கள், y = 7.5 எனில் எக்ஸை காண்க. இதுதான் நமக்கு வந்து கேள்வி. ஓகே, இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, கவனிங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை வருதுன்னா, அட்டவணை எப்படி போடுறது, அதுதான் பிரச்சனை வருது. அட்டவணை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எக்ஸோட மதிப்பில் பாதி தான் ஒய். இப்போ y = 1/2 இருக்குது. எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன சொல்லலாம், 2 கொடுங்க. 2ன்னு கொடுக்குறோம். எக்ஸோட மதிப்பு இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸை நான் போடுறேன், இங்கே ஒய் போடுறேன். எக்ஸுக்கு 2 கொடுக்குறேன், இங்கே எக்ஸுக்கு வந்துட்டு 2 கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த 2 இந்த 2 கட் பண்ணிட்டேன், மீதி நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அப்போ ஒய் = எவ்வளோ கிடைக்குது, 1. அப்போ 1, அதாவது எக்ஸில் பாதி தான் ஒய்யோட மதிப்பு. அப்போ எக்ஸ் நான் 2ன்னு கொடுத்தேன், அதில் பாதி தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 4ன்னு கொடுக்கலாம். 4 கொடுத்தீங்கன்னா அது பாதி நமக்கு என்ன கிடைக்கும், 2 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல கூட அடிக்கிறது ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இங்கே 1/2 இருக்கா, என்ன இருக்குது, 1/2 இருக்குது. 1/2 வந்துட்டு அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி அப்படியே எழுதுங்க. அதாவது தலைகீழ் எழுதுங்க. தலைகீழ் எழுதுனா 2 1ன்னு வருமா, அந்த 2 மேலே 1 இங்கே. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? நம்ம ரூல் பிரகாரம் போட்டாலும் ஓகே தான், இல்லை நம்ம ஈஸியாக ஐடியா வச்சு போட்டாலும் ஓகே தான். ஓகே, இந்த 1/2ன்றது தலைகீழ் போட்டால் 2/1ன்னு வந்துடும். ஸோ 2/1ன்னு எழுதிட்டோம். இங்கே 2ன்றதால 2 2 நம்ம கூட்டிகிட்டு போகணும், 2ன் மடங்காக எழுதணும். ஓகேவா? 2, அப்புறம் 4, 6, 8, 10, 12, 14, 16 வரலையும் எழுதி வச்சுருங்க. ஓகே, 16 வரலையும் எழுதிட்டா நல்லது நமக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 1 இருக்கா, 1 இருந்தால் 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டு வேண்டியது தான். உங்க 2 இருந்து 2 4 6 8ன்னு எழுதலாம். 1ன்றதால 1 3ன்னு எழுதிடக்கூடாது. ஓகே, ஒற்றைப்படை எழுதிடக்கூடாது. இதில் பாதி பாரு, 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, அந்த மீனிங். ஓகேவா? 6ல் பாதி 3. அது நம்ம என்ன சொல்லலாம், 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகே தானே? புரியுதில்ல உங்களுக்கு? ஆமாம். என்ன சொல்லணும், நம்ம இங்கே 2ன்றதால 2 4 6 8 10 அப்படி எழுதணும். இங்கே 1ன்றதால 1 2 3 4 5 6ன்னு எழுதணும். சரியா? ஆமாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸோட மதிப்பு நம்ம ஒயோட மதிப்பு அழகாக நம்ம அட்டவணை போட்டோம். அட்டவணை போட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், கிராஃப் அழகாக வரைஞ்சிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே கிராஃப் வரைய தெரியும் இல்லையா? அட்டவணை போட்டாச்சுன்னா, ஸோ அட்டவணை போட்டாச்சு. இது என்ன மாறுபாடு அப்படின்றது அதையும் நம்ம எழுதணும். இது என்ன மாறுபாடு பாருங்கள், எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்குது, நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்குது, நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது 2 4 6 அதிகமாகிட்டே போகுது. இது ஒய்யோட மதிப்பு 1 2 3 4 இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது என்ன மாறுபாடுனா நேர் மாறுபாடு. என்ன மாறுபாடு, நேர் மாறுபாடு நம்ம எழுதிடணும். ஓகே, நேர் மாறுபாடுன்னு எழுதிட்டோம். நேர் மாறுபாடுனா இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும் பாருங்க, சமன்பாடு y = என்ன வரும் நமக்கு, kx அப்படின்னு எழுதலாம். ஓகே, அதாவது நம்ம k கண்டுபிடிக்கணும், என்ன செய்வோம், இந்த எக்ஸை கீழே கொண்டு வந்துவோம். y/x = k. ஓகேவா? ஏதாவது நம்ம 1 எழுதிக்கலாம். ஓகே, ஒயோட மதிப்பு ஏதாவது 1 நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஒயோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கா, அந்த 1 போட்டுக்கோங்க. எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 2 இருக்குது, = k. இதுதான் கேவோட மதிப்பு. இது 3 நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லது. ஓகே, சரி. அதுக்கடுத்து கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = 9 எனில் ஒய்யை காண்க, y = 7.5 எனில் எக்ஸை காண்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப் வரைஞ்சிருவோம். கிராஃப் வரைஞ்சி நம்ம ஈஸியாக நம்ம வந்துட்டு அதை மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கிராஃப் வரைஞ்சிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப் வரைஞ்சிடலாம். சரி,
கிராஃப் உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். அங்கே நம்ம மதிப்பு அட்டவணையில் எடுத்தோம்லையா, அந்த அட்டவணையை வச்சு நம்ம கடகடனை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு 2ன்னு கொடுத்தா ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே வந்துருமா? எக்ஸோட மதிப்பு 2ன்னு கொடுத்தா ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்போ எக்ஸோட மதிப்பு 4ன்னு கொடுக்கும்போது 2 கிடைக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்லலாம்? 2,1 இங்கே 4,2. அப்போ எக்ஸோட மதிப்பு 6ன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும் பாருங்கள். 6ன்னு கொடுக்கும்போது எக்ஸோட மதிப்பு 6ன்னு கொடுக்கும்போது நமக்கு 3 கிடைக்கும். கரெக்டாக? 6ல் பாதி 3. ஸோ இது நமக்கு 6,3. நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு நம்ம 8ன்னு கொடுக்குறோம். 8ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகே, இது 8,4. எக்ஸோட மதிப்பு தான் முதல்ல எழுதணும். இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறது மோஸ்ட்லி எக்ஸோட மதிப்பு தான் எழுதணும். 8க்கு அடுத்து நமக்கு என்னது? 10ன்னு கொடுத்தோம். ஸோ 10ன்னு கொடுத்தா நம்ம என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம பாயிண்ட்டு கொடுத்துட்றோம். இது 10,5. ஸோ எக்ஸோட மதிப்பு 12ன்னு கொடுத்தோம்னா என்ன வருது பாருங்கள். 12 கொடுத்தா 6 கிடைக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ இங்கே 12ன்னு கொடுத்தா நமக்கு 6 கிடைக்குது. 12,6. எக்ஸோட மதிப்பு நம்ம 14ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும்? நமக்கு 7 கிடைக்கும். 14ன்னு கொடுத்தா 7. ஓகே, எக்ஸோட மதிப்பு 14ன்னு கொடுத்தா நமக்கு 7 கிடைக்குது. தெரியுது உங்களுக்கு கிராஃபு? ஆமாம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு 14க்கு அடுத்து நம்ம 16ன்னு கொடுக்குறோம். 16 கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 2 16 இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 8 வந்துடும். ஓகே, ஸோ நம்ம 16,8. ஏதாவது டவுட் இருக்கா? கிளியராக புரிஞ்சிருக்கா? சரி, ஓகே. இது நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுடலாம். கோடு போட்டு ஈஸியாக நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதை கோடு போட்டு காமிக்கிறேன். ஓகே, கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம கேள்வி வந்துட்டு என்ன கேட்டாங்களோ அந்த கேள்வி வந்து வரைபடத்தில் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? வரைபடத்தில் ஆன்சர் பண்ணலாமா? கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் ஒய்யை காண்க. எக்ஸில் 9 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸில் 9 ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய வரோம்னா எக்ஸில் 9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸில் 9 எங்கே இருக்கு பாருங்கள். இது இருக்கா? எக்ஸில் 9. இதுக்கு நேரில் நம்ம கோடு போட போகிறோம். இப்போ கோடு போட்டுகிட்டே போகிறோம் பாருங்கள். 9க்கு நேரில் கோடு போட்டுகிட்டே போயிட்டு இந்த ஸ்ட்ரைட் என்ன வரைஞ்சோம்ல அதில் போய் இடிக்குதுல அதை தாண்டி போகக்கூடாது. அங்கே இடிக்கும்போது அங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படியே அங்கேருந்து திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்தா ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது பாருங்கள். கரெக்டாக நமக்கு 4.5 கிடைக்குது. அதாவது 9ல் பாதி 4.5. ஆமாம் தானே? இது எல்லாருக்குமே தெரியலையா? 9 ரூபா கொடுக்குன்னா அதில் பாதி ரூபா எவ்வளோ வரும்? 4 ரூபா 50 பைசா. 50 பைசா கரெக்டாக? இப்போ இங்கே நமக்கு ஒரு 4.5. ஓகே, புரியுது உங்களுக்கு? ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு கேள்விக்கு நம்ம இங்கே படத்தை மூலயமா வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ 2வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2வது கேள்வி பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு 7.5. ஒய் ஈக்குவல் டு 7.5 எனில் எக்ஸை காண்க. ஒய்யில் 7.5 எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒய்யில் 7.5. ஒய்யில் 7 எங்கே இருக்குது? இருக்கா? 7.5னா இங்கே சென்ட்ரு. இதுதான் 7.5. இது 7.5. ஸோ இதுக்கு நேராக நம்ம நீட்டாக ஒரு கோடு போடலாம். 7.5க்கு நேரில் கோடு போடுறோம். இந்த கோட்டில் எங்கே இடிக்குது பாருங்கள். அதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது. கோட்டில் இங்கே இடிக்குதா பாருங்கள். இந்த இடம் இடிக்குது. ஸோ இடித்த உடனே நம்ம அதுக்கு தாண்டி போகக்கூடாது. டக்குன்னு அந்த இடித்த இடத்துல அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா 7.5 7 ரூபா 50 பைசா ஆகும். 7 ரூபா 50 பைசாவும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 ரூபா கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஸோ 7.5 நம்ம கூட்டோம்னா 15 கிடைக்கும். ஸோ எக்ஸில் பாதி 7. அது எக்ஸோட மதிப்புனது 15. எக்ஸோட மதிப்பு 15. அதில் பாதி வந்து 7 ரூபா 50 பைசா கிடைச்சிருக்கா? இங்கே பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 9. அதில் பாதி 4 ரூபா 50 பைசா. ஓகேவா? ஸோ நம்பர் ரூபா வச்சு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் ரூபா வச்சு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு கிராஃபு? ஓகே, இதில் நம்ம என்ன பார்த்துருங்க, எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அளவு எடுத்திருக்கோம்? ஓரளவு தான் எடுத்துருக்கோம். 1 2 3 போட்டுறோம். அது ஓரளவு ஒன்று ஒன்றா தான் கூட்டுறோம். அதில் ஓரளவு
ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அலகு? ஒரு அலகு. அதனால் நாங்கள் அளவு திட்டத்தில் எழுதிட்டோம் பாருங்கள். அளவு திட்டம் எக்ஸ்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அலகு, ஒய்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அலகுன்னு எழுதி முடிச்சாச்சு. ஓகே, வேறு நம்ம இந்த எதை வச்சு நம்ம வந்து அந்த சமன்பாடை வேணால் எழுதிடலாம் நம்மங்க. இதில் என்ன எழுதலாம்? ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் இதை எழுதிருங்க, முடிஞ்சது. இப்போ கேள்விக்கு நம்ம ஆன்சரை சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். முதல் கேள்வி என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் நம்ம என்ன பார்த்தோம்? அதுக்கு பதில் ஒய் 4.5 பார்த்தோம். எனில் ஒய்யோட மதிப்பு 4.5 ஆகும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் அது ஒய் ஈக்குவல் டு 7.5 எனில், ஒய் ஈக்குவல் டு 7.5 எனில் எக்ஸின் மதிப்பு நம்ம என்ன கிடைச்சிது? 15 கிடைச்சிதா? ஸோ 15 ஆகும். அதான், இது எழுதினா போதும், உங்களுக்கு வந்துட்டு 8 மார்க் கிடைச்சிரும். எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள், அடித்தல் திருத்தல் இல்லாமல். இது புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஸோ நம்ம அட்டவணை எடுக்கிறது தான் நமக்கு ப்ராப்ளம். அது ஈஸியாக நம்ம சொல்லிட்டோம். ரூல்ஸ் பிரகாரம் போட்டாலும் ஓகே தான், நம்ம ஞாபகம் வச்சு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இங்கே என்ன சொல்லலாம்? நம்ம 1/2ன்றது தலைகை எழுதுனா 2/2 1 2 மேலே போய்டும், 1 கீழே வந்துடும். ஸோ 2ன்னு வந்தால் 2 4 6 8 அப்படி எழுதணும். 1ன்னு வந்தால் 1 2 3 4 எழுதணும். உங்களுக்கு வந்து 1ன்னு எடுத்தால் 1 3 5 அப்படி எழுதிவிடும். ஒற்றைப்படை எழுதிடக்கூடாது. அதாவது மேலே இருக்கிற நம்பரில் பாதி, 2ல் பாதி 1, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? எக்ஸில் பாதின்னு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். கேள்வியில் இருக்கு பாருங்கள். எக்ஸில் பாதி தான் ஒய்யோட மதிப்பு. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம அடுத்து கிராஃபில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.